வணக்கம் மக்களே. உங்கள் தமிழ் மகன் ஐசக் வந்துட்டேன். இன்னைக்கு இதை பத்தி பேச போறோம். இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி பத்தி பேச போறோம். இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி, அதாவது கூட்டு குடும்பம் என்பது ரொம்ப அழகான ஒரு விஷயங்க. இந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டு குடும்பம் என்பது ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா முக்காவாசி நம்ம எல்லாரும் தனித்தனி வீடு வாங்கிட்டு தனித்தனியா இருக்கும். ஏன்னா எல்லாரும் வேலைக்கு வேற போறோம். இப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டு குடும்பம் இருந்துச்சு. அதாவது யாராவது கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தாலோ, மருமகள் வந்தாலோ, இல்ல மருமகன் வந்தாலோ, சில பேர் எல்லாரும் ஒண்ணா இருப்பாங்க. அந்த வீடு ஒருவேளை பெருசா இருக்கலாம், நிறைய அறைகள் இருக்கலாம், எல்லாரும் ஒண்ணா இருப்பாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு பிறந்து அந்த வீடு தாத்தா பாட்டி அப்பா அம்மா பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 தலைமுறைகள் ஒண்ணா இருப்பாங்க. என்னோட விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா எங்க அம்மா கல்யாணம் பண்ணது தனி கொடுத்துன போயிட்டாங்க. எங்க அம்மா மூத்த பொண்ணு, அவங்க கீழே நிறைய சிப்லிங்ஸ் இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் நாங்க எல்லாரும் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி மீட் பண்ணுவோம். எப்படியாச்சும் எங்க அம்மா அடிச்சு புடிச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க 1 வீக்ஸ் ஒன்ஸ். அங்க போனது அந்த ஒரு ஒரு நாள் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் திருவிழா மாதிரி தான் செலிப்ரேஷனா இருக்கும். சமைக்கிறது எல்லாரும் சமைப்பாங்க, எல்லா வேலைகளும் எல்லாரும் பகிர்ந்து செய்வாங்க. நான் பிள்ளைங்கன்னு சொன்னா நம்மளோட கசின்ஸ் எல்லாம் வருவாங்க. செம்ம ஆர்ப்பாட்டமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி வீடு தனியா இருந்தாலே போறது ரொம்ப குறைவாயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் ரொம்ப பிஸி ஆயிட்டோம். இதுக்கிடையில நீங்க பாத்தீங்கன்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணி தூரமா, அதாவது தூர தேசத்துல உள்ள சொந்தக்காரங்க எல்லாரும் நம்ம வீடியோ கால் பண்ணி பேசுற அளவுக்கு காலங்கள் முன்னேறிடுச்சு. இந்த டெக்னாலஜி வர்ற முன்னுக்கு அட்லீஸ்ட் ஒரு பண்டிகைக்குன்னா நம்மளாம் ஒண்ணு கூடும். தீபாவளின்னு வந்துச்சுன்னா நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம், இல்லை தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவோம், அப்பா அம்மா வீட்டுக்கு போவோம். எல்லாரும் ஒரே இடத்துல கேதர் பண்ணி சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்போ இந்த கோவிட் காலம், அப்புறம் டெக்னாலஜி ரொம்ப வந்தது நம்ம டெய்லி பேசலாம். நம்ம சொந்தக்காரங்க கூட வீடியோ கால் பண்ணி பேசலாம். நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ்ல ஃபேமிலி குரூப்னு சொல்லி ஒரு சேட் வச்சிருப்பீங்க. ஸோ அதுல நீங்க எல்லாருக்கும் டெய்லி பேசிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க என்ன கேட்டீங்கன்னா இது கூட்டு குடும்பமா வாழ்றது நல்ல விஷயம் தாங்கன்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா எவ்ரி டைம் எந்த நேரமும் உங்க வீட்டுல ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு பெரியவங்க இருப்பாங்க, ஒரு பிள்ளைங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப உதவியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிள்ளைங்க வச்சிருந்தீங்கன்னா, நீங்க வெட்டிங்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மோஸ்ட்லி அங்கே இருக்கிறனால தாத்தா பாட்டியோ இல்ல சின்னம்மாவோ இல்ல அத்தை மாமாவோ யாராவது ஒரு ஆள் நம்ம அந்த பிள்ளைங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா இந்த மாதிரி கூட்டு குடும்பத்துல பிறந்த பிள்ளைங்க ஆஹ் எல்லாருக்குமே பிள்ளைங்களா இருக்கும். நம்ம அப்பா அம்மாக்கு மட்டும் பிள்ளைங்களா இல்லாம எல்லாரும் நம்மளோட பிள்ளைங்களா பார்ப்பாங்க. பாதுகாப்பா இருக்கலாம். மோஸ்ட்லி பாதுகாப்பா இருக்கும், கண்காணிப்பு இருக்கும். முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், நம்மளுக்கு நிறைய லவ் கிடைக்கும். நிறைய பேர் இருக்கிறதுனால மோஸ்ட்லி நம்ம லவ் கிடைக்கும். பிரச்சனைகள் வரும், டெஃபினெட்லி பிரச்சனைகள் வரும். ஆனா ஒவ்வொரு பிரச்சனையும் வந்ததுமே காண போயிடும். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் காலையில ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா அது பை ஈவினிங்கோ இல்ல 2 நாள்லயோ 3 நாள்லயோ எப்படியுமே அது காண போயிடும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம அதே வீட்டுல தான் இருக்க போறோம், அதே முகத்தை தான் பார்க்க போறோம். ஆனா ஒரு காலத்துக்கு அப்புறம் இந்த கூட்டு குடும்பம் உடைய ஆரம்பிச்சிச்சு. நிறைய விஷயங்களால உடைய ஆரம்பிச்சிச்சு. வேற இடத்துல வேலை, பிள்ளைங்களுக்கு வேற இடத்துல பள்ளிக்கூடம் போனோம். அது மட்டும் இல்லாம நிறைய சில பேர் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம இந்த கூட்டு குடும்பத்தை உடைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. என்ன கேட்டீங்கன்னா ஆஹ் காலத்துக்கு ஏற்ப மாறுறது சரியான விஷயம்தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் இந்த ஒரு அழகான விஷயத்த தேவையில்லாத காரணத்துக்காக உடைக்கிறது என்னால ஒத்துக்க முடியாது. வீடு ஃபுல்லா ஆள் இருந்துச்சுன்னா எவ்வளவு கலகலன்னு இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீடு, நம்ம வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம வீடு கும் இருட்டா இருக்கும். நம்ம லைட் திறந்தாதான் வீட்டுல விளக்கு எரியும். ஆனா இதுவே கூட்டு குடும்பத்துல நீங்க நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி யாராவது ஒரு ஆள் வீட்டுல இருந்துகிட்டே இருப்பாங்க. எல்லாருமே வீடை லாக் பண்ணிட்டு போற காலம் இல்லை கூட்டு குடும்ப காலத்துல. ஆனா இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலையால நம்ம வாழ்வாதாரத்துக்காக, நம்ம பொருளாதாரத்துக்காக நம்ம வீடு விட்டு வெளியே போக வேண்டியது இருக்கு. வீடை லாக் பண்ணிட்டு வீடு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் வேலைக்கு போக வேண்டியது இருக்கு. வந்த பிறகுதான் லைட்டே திறக்க முடியும்.
சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈகோவா இருப்பாங்க. இந்த வீக்லியோ இல்ல மந்த்லியோ வந்து கேதரிங் பண்றதே வந்து பெரிய விஷயமா நினைப்பாங்க. ஓ, அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க, இவங்க இப்படி வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவையில்லாத ஒரு ஈகோ வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வந்து நம்ம வந்து அன்னெசரியா வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். சரி, அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம். அதை இன்னும் மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு நான் உங்களை பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அப்படியே வந்து போக 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 காலம் போக 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 அடுத்த ஜெனரேஷன் அது பாதிக்கும். அடுத்து பிறக்க போற பிள்ளைங்களுக்கு நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா அத்தை மாமா கசின்ஸ் அப்படிலாம் இருக்காங்கிறது சில பேருக்கு தெரியாமலே போயிடும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒன்னா வாழல, ரெண்டாவது வந்து அவங்க கிட்ட கொட்டைக்கும் வச்சுக்கல. அப்புறம் அந்த அடுத்த ஜெனரேஷன் வந்து தனிமையா தான் இருப்பாங்க. அவங்க கூட பிறந்தவங்க கூட மட்டும்தான் அவங்க பேச முடியும். ஒருவேளை வந்து அவங்க சிங்கிள் பிள்ளைங்களா இருந்தா ஆஹ் அது கூட இருக்காது. அவங்களுக்கு வந்து தொணைன்னு சொல்லி ஒரு சொந்தம்னு சொல்லிட்டு யாருமே இல்லாம போயிற காலம் வரும். இப்ப வந்து கூட்டு குடும்பம் வந்து சாத்தியம் இல்லையான்னு கேட்டா நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து முடியும். வயசான பேரண்ட்ஸ் வந்து நம்ம கூட இருக்கிறது வந்து எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். அவங்கள வீட்டு வேலை செய்யறதுக்காக கூட்டு வர சொல்லல, நம்ம அவங்களுக்கு பணி வேலை செய்யணும். அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் வந்து அழகா லைஃப்பை மேனேஜ் பண்றாங்க. வீட்டுல பெரியவங்க இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாம் செய்யறாங்க, சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. வீக்லி கேதரிங்ஸ் அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லைங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு தெரியும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து ஆஹ் இல்ல எப்படி நம்ம வீக்லி வந்து சந்திக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு பெரிய மனக்கசப்பா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில வந்து அது விலகி போயிடும். ஒன்னாதான் சேர்ந்து வாழ முடியல, பேசுறது கூடமா தப்பு? நல்லா பேசிட்டு சந்தோஷமா இருக்கலாமே. ஏன்னா நம்ம வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு இது நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போனோம். நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோமோ நம்ம சொந்தக்காரங்க கிட்ட, அதே மாதிரிதான் அவங்களும் ரியாக்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்குள்ள பிரச்சனையை வந்து எதுக்குங்க வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷன் நம்ம பிள்ளைங்க கிட்ட வந்து சொல்லி கொடுக்கணும்? அதுதாங்க நிறைய பேர் பண்ற தப்பு. எனக்கு பர்சனலி என்னோட ரிலேஷன் ஒருத்தர் கூட ப்ராப்ளம்னா அதை வந்து என்னோட பிள்ளைங்க கிட்ட நான் வந்து ஷேர் பண்றது வந்து எந்த விதத்துல நியாயமாகும்? அது எதுக்கு அவங்க மனசுல இறக்கி வைக்கணும்? அந்த பகைமையை வந்து அவங்களும் வந்து தொடருவாங்க. சம்பந்தமே இருக்காது அவங்களுக்கு. ஆனா ஓ, இந்த சித்தப்பா கிட்ட பேசக்கூடாது, இந்த அத்தை கிட்ட பேசக்கூடாது, பாட்டி வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னு அவங்க மனசுலயே வந்து சம்பந்தமே இல்லாம யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? 4 குடும்பம் 5 குடும்பம் ஒரே வீட்டுல வாழ்றது சாத்தியம் இல்லாத காலமாயிருச்சு. அப்படி வாழ முடியாதுன்னு கூட சொல்ல முடியாதுங்க, வாழ முடியும். மனசார நம்ம நினைச்சோமா எல்லாரும் ஒற்றுமையா ஒன்னா வாழலாம். அப்படி வாழ முடியாத பட்சத்துல நீங்க தனித்தனியா போயிட்டீங்கன்னா ஒரு கான்டாக்ட் வச்சுக்கோங்களேன், பேசுங்க. இப்போ வந்து முதல்ல நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன்ல வந்து குரூப் சாட் எல்லாம் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டீங்க, வீடியோ கால் எல்லாம் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நான் பெருசு நீ பெருசுங்கிற பேச்சே விட்டுருங்க. இது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம். தனியா அவங்க முன்னேறாங்களா, அது நல்ல விஷயம், பாராட்டிட்டு போயிட்டே இருங்க. என்னைக்குமே வந்து கம்பேரிஷன் பண்ணிக்கிட்டோ இல்ல நான் தாழ்ந்து போயிட்டேன் நீ தாழ்ந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறது எந்த விதமான புண்ணியமும் இல்லைங்க. எந்த விதமான நன்மையும் தரப்போறது இல்லை யாருக்கும். நான் ஒவ்வொரு நாளும் என்னோட வீடியோல சொல்ற ஒரு விஷயம்தான், நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லி கொடுத்துட்டு போவோம். நம்ம மனசுல இருந்த பகையை விளக்கிட்டு அவங்க மனசுல நல்ல விஷயங்களை மட்டுமே அவங்களுக்கு திணிப்போம். அவங்க சிந்திச்சு செயல்படட்டும். நம்ம மனசுல தோன்றது எல்லாத்தையுமே அவங்க நம்ம பிள்ளைங்க யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு அழகான வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு விட்டு கொடுத்து போறது எந்த விதமான தப்பும் இல்லைங்க. இது நீங்க தப்புன்னு நினைக்கிறீங்களா? வாழ போற இந்த கொஞ்ச நாள்ல எதுக்கு வந்து அவ்வளவு பகை? நம்ம போகும்போது என்னத்தங்க கொண்டு போக போறோம்? 4 பேர் நம்மளை சுத்தி நிற்பாங்க. நீங்க எவ்வளவுதான் சம்பாதி சேர்த்து வச்சாலும் அடுத்த தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் நம்மளுக்கு என்ன மிஞ்சி போறது? சில பேர் புதைப்பாங்க, சில பேர் எரிப்பாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல அவ்வளவு பகமை, போட்டி, ஈகோ, இதெல்லாம் எதுக்கு? இங்க யாரையும் நான் ஃபோர்ஸ் பண்ணல, ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. எல்லாரும் அவங்களுக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கலாம். இது என்னுடைய கருத்துன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பேர் ஒத்துருக்கீங்கன்னு கூட நான் நம்புறேன். நல்லா வாழறதுக்கு விட்டு கொடுக்கணும்னா விட்டு கொடுக்கறது தப்பே இல்லையே.
நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை வணக்கம்.